தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க வலிக்குது? அப்படி இல்ல சந்தனா. இப்படியே தண்ட சோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா? ஐயோ, அவன் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட நான் வேலை செய்யணுமா? அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல. உருப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம். ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அப்படி இல்ல சந்தனா. என் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது. நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது. அவனுக்கு இங்க வேலை கொடுக்க போறீங்களா? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கண்டவனை கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுக்கு இது என்ன சத்திரமா? ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தான், அதான் கூப்பிட்டேன். நமக்கும் செக்யூரிட்டி தேவைப்படுது இல்ல, அதான். சார், நீங்க எங்க சார்? இங்க இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா? அப்பொழுது அங்கே வந்த பிரதீப் அதை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, அவன் எப்படி கம்பெனியை வாங்க முடியும்? கிறுக்கு பிடிச்சிச்சா உங்களுக்கு? அவனே வேலை தேடி வந்திருக்கான். கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? எப்போதும் சீரியஸாக பேசாத சிஇஓ முதல் முறையாக சீரியஸாக பேசுவதை பார்த்து பிரதீப் அதிர்ச்சியானான். அவர் யாருக்கும் கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ராஜேஸ்வர் குரூப்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது. சின்ன வேலையை முடிக்க இவ்வளவு நேரமா? மார்க்கெட்ல செம ரஷ் ஆத்த, அதான் லேட் ஆயிடுச்சு. உன்னை பாக்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் வராங்க. பெரிய செலிபிரிட்டியா நீ? உனக்கு கீரை கட்டு கூட வாங்க தெரியாதா? நீ எதுக்கு தான் லாய்க்கு? வீணா போனதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. வீணா போச்சாத்த? பாழா போச்சு என் பொண்ணு தலையெழுத்து மாதிரி. தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார். மறுபக்கம் சந்தனாவும் ஹரிஷும் பெயருக்குத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர். இதை பயன்படுத்தி இருவருக்கும் விவாகரத்தை ஏற்படுத்த திலகவதி முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அவன் எவ்வளவு பெரிய தத்தின்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. நானே சொல்றேன் அவனை டிவோர்ஸ் பண்ணுமா. 2 வருஷம் ஆகியும் எந்த வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான். அம்மா, எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? அவ எந்த வேலை செய்யலனாலும் என்ன நல்லா பாத்துக்கிறான். எனக்கு அது போதும். இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க. சரியா போச்சு. உனக்கு என்ன? அவன் வேலைக்கு போக வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன். ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி. இல்லனா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு புத்தி வரும். அம்மா, இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள். இதை முடிச்சிட்டு காஃபி போட்டுடு. சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ். ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனாள். ஹரிஷ், அம்மாக்கு காஃபி கொடுத்துட்டு எங்க ஒரு நிமிஷம் வா. டோரை க்ளோஸ் பண்ணு. அத கூட சொல்லணுமா? ஓ, என்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலான்னு நினைக்கிறியா? இல்ல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த மாசம் நீ வேலைக்கு போகலன்னா என் முகத்திலேயே முழிக்காத. உனக்கு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தர முடியும். ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. ஓ திறமைக்கு ஏத்த வேலை தேடு. அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுதா? புரிஞ்சது சந்தனா. சரி, இப்ப என் கூட வா. கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்ததால் சந்தனாவை ஆபீஸில் டிராப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ். அதை பார்த்த பிரதீப், ஹலோ சந்தனா, ஏன் இவ்வளவு லேட்டு? So sorry பிரதீப், it's my bad. இது யாரு? உன்னோட டிரைவரா? இல்ல, he is my husband, ஹரிஷ். ஹலோ. ஓ சாரி ஹரிஷ். நீங்க என்ன செய்றீங்க? உங்க பிசினஸ் என்ன? இல்லங்க, அவருக்கு வேலை இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது போதுமே, இவ்வளவு அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து, என் கம்பெனில ஒரு வேலை இருக்கு, சரியா? திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான். கவலைப்படாத, நல்ல ஜாப் தான். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப். சந்தனாவும் பிரதீப்பை பின்தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து விரட்டினாள்.
இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ். ஹரிஷ் எதையோ யோசித்துக் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி. ரூபா சம்பாதிக்க வக்கல்ல வீடடிக்க மட்டும் கத்து வச்சிருக்க. என் பொண்ணு வர டைம் ஆச்சு, சீக்கிரம் காஃபி போடு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த சந்தனா, ஏமா காஃபி சாப்பிடுறியா? இப்ப வேணாம், ஹரிஷை பார்த்து, கொஞ்சம் பேசணும் வா. ஏம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இவன் பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் இல்லம்மா, ஆபீஸ் விஷயம். சரி, காஃபி கொடுத்துட்டு போ. தன்னுடைய அறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரிஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான். தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க வலிக்குது? அப்படி இல்லை சந்தனா. இப்படியே தண்ட சோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா? ஐயோ, அவன் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல. அவங்ககிட்ட நான் வேலை செய்யணுமா? அவன் எவ்வளோ கெட்டவனு உனக்கு தெரியல. பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம். ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அப்படி இல்லை சந்தனா. போதும் என்று கை காட்டிய சந்தனா, என் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களையெல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது. நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர, நான் போறேன் சந்தனா, நான் அந்த வேலையை செய்யறேன். அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டி பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன். சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள். ஹாய். ஹலோ பிரதீப், சாரி டு ட்ரபிள் யூ. என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ணேன். சரி, நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க. தேங்க்யூ so மச். ஹரிஷ், பிரதீப் உனக்கு ஜாப் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஐ எம் so happy for you. அதை சொல்லிவிட்டு சந்தனா சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தாள். பிரதீப் மீது அவளுக்கு மரியாதை கூடி போனது. போனை கட் செய்த பிரதீப்பை பார்த்து மேனேஜர் கேள்வி கேட்டார். எங்க அவனுக்கு இங்க வேலை கொடுக்க போறீங்களா? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கண்டவனை கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுக்கு இது என்ன சத்திரமா? அதை கேட்ட மேனேஜருக்கு எதுவுமே புரியவில்லை. அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தான், அதான் கூப்பிட்டேன். நமக்கும் செக்யூரிட்டி தேவைப்படுது இல்ல, அதான் என்று சொன்னான் பிரதீப். அதை கேட்டு மேனேஜர் சிரித்தார். அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆபீஸுக்கு வந்தாள் சந்தனா. இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆல் தி பெஸ்ட். நான் பிரதீப்பை பார்த்துட்டு வந்துடுறேன். எதனால நம்ம கம்பெனி ஷேர்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கு? எனக்கும் அதுதான் ஏனோ புரியல. நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்க சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல. டூ சம்திங். இப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாது. இந்த ஷேர்ஸை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் தெரியும். அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். ஐ திங்க் he can help us. Then do it now. ஓகே. சிஇஓ அங்கிருந்து வெளியேற அப்பொழுது சந்தனா நிற்பதை பார்த்த பிரதீப் கவனித்தான். ஹாய். என்ன சந்தனா, ஒரே டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் தான். என் ஹஸ்பண்டுக்கு உங்க கம்பெனில ஜாப் இருக்கா இல்லையான்னு தெரியாத டென்ஷன். ஓ, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இதுல ஆப்ஷன் வேறயா? சோ உன் ஹஸ்பண்டுக்கு இந்த கம்பெனில வேலை கொடுத்தா நீ ஹாப்பி தானே? யா, ஹாப்பி. Then consider it as done. என் ஹஸ்பண்ட் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. Sure, let's go. லாபியில் இன்டர்வியூக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சிஇஓ ஹரிஷிடம் வந்து, சார், நீங்க எங்க சார்? இங்க அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா? அப்பொழுது அங்கே வந்த பிரதீப் அதை பார்த்து, Excuse me. அவன் எப்படி கம்பெனியை வாங்க முடியும்? கிறுக்கு பிடிச்சிருச்சா உங்களுக்கு? அவனே வேலை தேடி வந்திருக்கான். கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. அதை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தனர். உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? எப்போதும் சீரியஸாக பேசாத சிஇஓ முதல் முறையாக சீரியஸாக பேசுவதை பார்த்து பிரதீப் அதிர்ச்சியானான். அவர் யாருக்கும் கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ராஜேஸ்வர் குரூப்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன?
அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது. ஏய், யாரையோ நினைச்சு யாரையோ பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எங்க போனாரு? ஹரிஷுக்கு போன் செய்த சந்தனா போன் கட் ஆனதால் எரிச்சல் அடைந்தாள். ஹரீஷ் 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 எங்க போன? ஏமா ஏன் இப்படி கத்துற? ஹரீஷ் வீட்டுக்கு வந்தானா? வீட்டுக்கு வந்துட்டானே. சந்தனா, உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாலட். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம எதுக்கு வந்த? சந்தனா, அது வந்து சந்தனா கோபமாக அந்த பவுலை தட்டிவிட்டாள். நிஜமாவே உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருக்கா இல்லையா? சந்தனா, நம்ம தனியா போய் பேசலாமா? உன் ஒருத்தனுக்காக எனக்கு இஷ்டமே இல்லைனாலும் அந்த பிரதீப் கிட்ட போய் வேலைக்காக பேசினேன். அதுக்காக செருப்ப கழட்டி என்னையே அடிச்சுக்கணும். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட சந்தனா. இல்ல, இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மா எதுக்காக உன்னை இப்படி திட்டி திட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவ. நீ என் மூஞ்சிலே முழிக்காத. You are fit for nothing. Such a waste. சந்தனா, சந்தனாவின் வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்து போனான் ஹரிஷ். I still can't believe this. இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இந்த மிஸ்டேக் நடக்கும். But I don't agree with you. கண்டிப்பா அது அவர்தான். அவரை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது. லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங் எல்ஸ். Cheers. என்னது இது? புது பழக்கமா இருக்கு. ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கேம்மா. நான் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ணு. உன் டென்ஷன் போகிறதுக்கு அதுதான் கடைசி சான்ஸ். அம்மா ப்ளீஸ், நான் நிம்மதியா சமைக்கவா வேண்டாமா? நீயே சொல்லு. சந்தனா புலம்பிக் கொண்டிருக்க சரியாக கிச்சனுக்கு வந்தான் ஹரிஷ். தன்னை பற்றி பேசுவது அவனுக்கு கேட்டது. பொறுமையாக சந்தனாவின் அருகில் சென்றான். சந்தனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணணும். வாவ், ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லியிருக்க. இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம்? நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல, அதான் யோசிச்சேன். நான் இன்னும் ரியாக்ட் பண்ண போறேன். வீட்லயே இருந்தா உனக்கு தான் போர் அடிக்கும். நானே இத பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. என்ன வேலை என்று சந்தனா ஹரிஷிடம் கேட்க, ஹரிஷ் பேசுவதற்கு முன்னரே திலகவதி கிண்டல் அடித்து பேசினார். இவனுக்கு என்ன பெரிய கலெக்டர் போஸ்டா கொடுக்க போறாங்க? செக்யூரிட்டி வேலையோ ரோட்ல பேம்ப்ளெட் கொடுக்கிற வேலையோ தான் இருக்கும். ஹரிஷை அவமானப்படுத்துவதற்காக திலகவதி பேசிக் கொண்டிருக்க ஹரிஷுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அதற்கெல்லாம் பழகி போனதால் அமைதியாக இருந்தான். நீ நிறுத்துமா? இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டினீங்க, இப்போ சின்ன வேலைன்னா என்ன? எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு. ஹரிஷ், நீ எதுவும் நினைச்சுக்காத. அப்புறம் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள். நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஇஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தனர். அந்த சிஇஓவுடன் டைப் வைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா ஹெட் குவார்ட்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தனர். திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான BMW கார் வந்து நின்றது. புதிய சிஇஓ வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக, அந்த காரில் இருந்த ஒரு அழகான பெண் இறங்கினாள். அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க, ஆனால் அவளோ அமைதியாக அதனை மறுத்தாள். வெல்கம். ஐயோ சாரி, நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. நான் நம்ம சிஇஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட். என் பேரு ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் சென்றாள். PA BMW காரில் வருகிறார் என்றால் சிஇஓ எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். அப்போது 30 வயதுடைய ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் டிரெஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தான். அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பா ஓடி வந்து அவனை தடுத்தாள். ஹலோ மிஸ்டர், எங்க போற? ஹாய் மேம்,
என் பேர் ஹரிஷ். ப்ளீஸ் தடுக்காதீங்க, நான் உள்ள போகணும். பிரதர், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க அலோ கிடையாது. உன்னை யார் இங்க வர சொன்னது? என லேசான கோபத்துடன் கேட்டாள். மேடம் ப்ளீஸ் என்னை உள்ள விடுங்க, நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ப்ளீஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டே, எனக்கு லேட் ஆகுது. என ஹரிஷ் ரிக்வெஸ்ட் செய்தான். ஓ ஆமா, என்ன ஒர்க் பிரதர்? செக்யூரிட்டி கார்டா ஜாயின் பண்ணிருக்கியா? அவங்கெல்லாம் வெளியே இருக்கணும், உள்ள கூப்பிடும்போது மட்டும் வந்தா போதும். நீ வேற டிஸ்டர்ப் பண்ற. நாங்க புது சிஇஓக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என சொல்லிவிட்டு கோபமாக திரும்பினாள். ஹலோ மேடம், நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ. உள்ள விடுங்க, நான் போகணும். என்னது? புதுசா வந்திருக்க சிஇஓவா? எங்க இல்ல, இந்த நாட்டிலேயே ரிச்சஸ்ட் பர்சன் அவரு. நீயோ உன் ட்ரெஸ்ஸும். என கிண்டல் செய்தாள். சிஇஓன்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹரிஷ் என்ன செய்வதென்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். சரியாக அப்போது அங்கே வந்த ஜாஸ்மின் ஹரிஷை பார்த்து, வெல்கம் சார். தேங்க்யூ. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சார் என்று பூங்கத்தை கொடுத்து ஹரிஷை வரவேற்க ஹரிஷ் அந்த ரிசப்ஷனிஸ்டை கோபமாக பார்த்தான். இடியட், யாரை தடுக்கிறதுன்னு அறிவில்லையா? இவர் தான் ஹரிஷ் ராஜேஸ்வரன், நம்ம கம்பெனியோட புது சிஇஓ. என ஜாஸ்மின் ஷில்பாவை திட்ட ஷில்பா பயத்தில் உறைந்து நின்றாள். ஹரிஷும் சீரியஸாக பார்த்தபடி நின்றான். ஓ ஐம் சாரி சார், நீங்க சிஇஓன்னு தெரியாம. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஷில்பா நீ சார். பார் ஷில்பா, வெளியில இருந்து யாரும் ஸ்ட்ரேஞ்சர் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு தான், தப்பு இல்லை. ஆனா மனுஷனை மனுஷனா மதிக்க கத்துக்கோ. செக்யூரிட்டி கார்டு ஜாப் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஜாபும் தப்பே இல்லை. எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் தப்பு. நான் நினைச்ச இந்த வேலையை விட்டு உன்னை தூக்க முடியும், ஆனா அப்படி பண்ணா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமே ஃபியூச்சர்ல எந்த தப்பும் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும், ஓகேவா? என ஷில்பாவிற்கு பாடம் கற்பித்தான் ஹரிஷ். ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள். சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள். பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். ஃப்ளவர் எனக்கா? உங்களுக்காக தான் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். மறுபக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸில் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள். பாருங்க, ராஜேஸ்வரன் மீடியாக்கு புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டைப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது சாத்தியம் ஆகல. இப்போ புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரொபோசலை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணி டீலை முடிச்சிடணும். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டாள் சந்தனா. அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர். Tell me your opinions. தட்ஸ் குட் ஐடியா. ஃப்ரெஷ்ஷா அப்ரோச் பண்றது பெட்டர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டீலுக்காக நீங்களே போய் ராஜேஸ்வரன் சிஇஓ பார்த்து பேசலாம். சந்தனாவும் கூட அதேதான் யோசித்தாள். அதே எக்ஸைட்மெண்டில் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாள். அம்மா, ஹரிஷ் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இன்னும் வரல. எங்க என்ன செஞ்சுட்டு இருக்கானோ. அப்போது ஹரிஷ் வீட்டிற்கு வந்தான். பாத்தீங்களா, வந்துட்டாரு. ஓட்ட வண்டி வந்துருச்சு, அது கூட நீயும் போ. நீ திட்டுறதுக்கு கொஞ்சம் கூட கேப் விட மாட்டியா? How is your first day? இட்ஸ் குட். செக்யூரிட்டி வேலைக்கு போறதுக்கு இவ்வளவு சீனா? இதுவே சிஇஓ ஆயிட்டா என்ன பண்ணுவியோ? ஏற்கனவே ஆபீஸ் டென்ஷனில் இருந்த சந்தனா தன் அம்மாவிடம் பேசி எந்த பயனும் இல்லை என அமைதியாக உள்ளே சென்றான். ஹரிஷும் தான் சிஇஓ ஆன விஷயத்தை யாருக்கும் சொல்லாமலேயே இருந்தான். அம்மா பேசினதை விட்டு தள்ள. நிஜமா நல்லா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் டே தானே, அதான் கொஞ்சம் புதுசா இருக்கு, பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ராஜேஸ்வரன் சிஇஓ கூட இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே தான். உனக்கு அது தெரியுமா? இல்ல, ஆனா எனக்கு அவரை பார்க்கணும். எதுக்கு? எப்போல இருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது சிஇஓவால ஓகே ஆச்சுன்னா எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போயிடும். எஸ். மறுநாள் சந்தனா ராஜேஸ்வரன் மீடியா கம்பெனிக்கு சென்றாள். அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பாவிடம் தன்னை தானே அறிமுகம் செய்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு சந்தனா. நான் சந்தனா குரூப்ஸோட எம்டி. உங்க சிஇஓ கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஷியோர் மேம். ஜாஸ்மினிற்கு போன் செய்து விஷயத்தை கூறினாள் ஷில்பா. ஹலோ. ஹலோ மேடம், சிஇஓ சார் கூட மீட்டிங் இருக்குன்னு சந்தனா குரூப்ஸ்ல இருந்து சந்தனா வந்திருக்காங்க. அதற்கு பதிலளித்த ஜாஸ்மின், ஓகே, நான் சார் ஸ்கெடியூல் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். ஓகே மேம். வெயிட் பண்ண சொல்லியதும் அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்தாள் சந்தனா. எக்ஸ்கியூஸ் மீ. வெளியே ரிசப்ஷனில் காத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்ததும் ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். சந்தனா இங்க நம்ம சிஇஓ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ?
என யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். ஹலோ. ஹலோ ஜாஸ்மின், கம் டு மை கேபின். ஓகே சார். சார் கூப்பிடுறாங்க. ஹரிஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான். சார், வெளியே ரிசப்ஷனில் உட்காந்துருக்கிற லேடி யாரு? அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார். நம்ம கம்பெனியோட டைப் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அதுக்கான ப்ரப்போசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்க அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு. உங்களுக்கு ஓகேன்னா வர சொல்றேன். நோ, அவசரம் இல்லை. அவங்க ப்ரப்போசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். என்று ஜாஸ்மின் சென்றாள். அவள் சந்தனாவை பார்க்க சென்றாள். மேடம், எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓகே, நானே உள்ள வந்து ப்ரொபோசலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருந்தேன். இல்லைங்க, இப்போ பிஸியா இருக்காங்க. உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக் கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள். ஓகே. ஓகே மேம். இவ்வளவு பிஸியா இருக்கிற மனுஷன் ஃபைலை மட்டும் ஏன் கேட்கிறாரு? இங்க இந்த டீல் ஓகே ஆயிடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா. நாராயணன் சார், நம்ம ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கணும் போல. அது ஏன் மேடம்? மீட்டிங் முடிஞ்சிடுச்சா? அந்த மனுஷன் மீட்டிங்க்கு சான்ஸே கொடுக்கல. ஜஸ்ட் ஃபைல் மட்டும் வாங்கிட்டாரு. எனக்கு நம்பிக்கையில டீல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ லுக்ஸ் ஃபார் ஆல்டர்னேட். ஆனா நமக்கு இப்ப வேற ஆப்ஷன்ஸ் கூட இல்ல. We need to crack this project, மேடம். யா சார். யா, ஆக்சுவலி டீல் ப்ரொபோசல் நல்லா இருக்கு. ஐ திங்க் வி கேன் கோ அஹெட் வித் திஸ். சார், ஆல்ரெடி இந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது கேட்குற? ஐ நெவர் சீன் சச் a quick decision from my CEO. சந்தனா குரூப்ஸோட நாம ஒரு மீட்டிங் கூட போனதில்ல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வண்டரிங். எனக்கு டீல் ப்ரொபோசல் கரெக்டாக இருந்தால் போதும். ஐ டோன்ட் நீட் டு டாக் டு தெம். தானே? ஓகே சார். ஃபைல் கூட ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ வி ஹாவ் டு லுக் இன்டு அனதர் ஆப்ஷன். அப்புறமா கூப்பிடுறேன். ஃபைலை சந்தனாவின் கையில் கொடுத்தாள் ஜாஸ்மின். ஃபைலை திறந்து பார்த்ததும் சந்தனாவின் முகம் மகிழ்ச்சியில் மின்னியது. இந்த ஃபைல சார் சைன் பண்ணிட்டாரு. அப்படின்னா டீல் ஓகே பண்ணிட்டாரா? ஃபாஸ்டா டீல் கிராக் ஆகிறத நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆமா மேடம், உங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அப்படியா? ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போலாமா? சாரி மேடம், சார் இப்போ பிஸியா இருக்காரு. யாரையும் விட வேணான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. ப்ளீஸ் என் மேல கோச்சிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். சந்தனா சிஇஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகேயான சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள். சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தார். ஹலோ. யா சொல்லுங்க. யா வரேன். வந்து சைன் போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, 1 minute. சார், உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா அண்ட் ஜப்பான் கிளைண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. நம்ம கிட்ட டீல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்க. சந்தனா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை மறந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அங்கே சென்றாள். அப்போது யதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தான். ஹரிஷ் தான் சிஇஓ என்று சந்தனா கண்டுபிடித்து
நியூஸ். ராஜேஸ்வரன் மீடியா சிஇஓ ஹரிஷ் தன்னோட முதல் டீல சந்தனா குரூப்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.